அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு நாளை நாக சதுர்த்தி. நாளைய தினம் பெண்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு. இந்த வழிபாட்டை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித தோஷங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாமே தீருங்க. அப்படிப்பட்ட மிக சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய நாக சதுர்த்தி. நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாம்பு சம்பந்தப்பட்ட தோஷங்களாக இருக்கட்டும், பாம்பால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இல்லை பாம்புகளால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பயம், இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு வழிபாடு. நம்ம இந்த பாம்புகளை வழிபடுறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மட்டுமே இல்லாமல் நம்முடைய சந்ததியினர், நம்முடைய எதிர்காலத்துடைய நம்முடைய குழந்தைகளாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் நாகங்களால் எந்தவித தோஷமும் ஏற்படாமல் நம்மளை நல்லபடியாக பாதுகாக்குமா இந்த நாகங்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க. இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பெண்கள் எந்த முறையில் செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு எந்தவித தோஷங்களாக இருக்கட்டும் எதுவுமே பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். நாக சதுர்த்திங்கிறது நாகர்கள் அவதரித்த நாளாகவும் காளிங்கன் என்ற பாம்பினை பகவான் கிருஷ்ணர் அடக்கிய நாளாகவும் கருதி கொண்டாடப்படுது. நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகங்களை நம்ம வழிபட்டோன்னா இந்த பிறவியில் நம்மளோ நம்முடைய முன்னோர்களோ இல்லை அதற்கு முந்தைய பிறவியில் நம்ம ஏதாவது ஒரு நாக இனத்துக்கு ஏதாச்சும் நம்ம கஷ்டங்களோ தீங்கோ நம்ம அதை ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுத்தி இருந்தால் நம்ம அதனால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் இது எல்லாமே போகும். அது மட்டும் இல்லாமல் பயமாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், ஆபத்துகள் இது எல்லாமே நீங்கும். நமக்கு நாக தோஷத்தால் ஏற்படுகின்ற இந்த திருமண தடை, குழந்தை பேறு பெறுவதில் தடை, புத்திர தோஷம், ராகு கேதுவால் உள்ள தோஷம் இது எல்லாமே நீங்குங்க. உலகத்தில் இருக்கிற அனைத்து நாகங்களையுமே நம்ம திருப்திப்படுத்துகின்ற தினம் தான் இந்த நாக சதுர்த்தி தினம். அப்படிப்பட்ட நாக சதுர்த்தியானது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. இந்த வியாழக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, காலையில் 7:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி, அது விட்டுட்டோன்னா 10:30லேருந்து 11:30, அதுவும் இல்லாட்டி ராகு கால நேரம், அது நாகர்களுக்கு அந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். அந்த நேரம் 1:30 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் தவற விடாமல் நீங்கள் ராகு காலத்தில் பண்ணக்கூடிய அந்த பூஜைகளாக இருக்கட்டும், அபிஷேகங்களாக இருக்கட்டும், இந்த நாகர் வழிபாடுகளாக இருக்கட்டும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த நாக சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு உங்களால் போய் வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தனியாக இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே நாக வழிபாடுங்கிறதே ராகு காலம்தான். இந்த ராகு காலத்தில் 1:30லேருந்து 3 மணிக்குள்ளே உள்ள மிக அற்புதமான நேரத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த நாகர் சிலைக்கு பால், மஞ்சள் கலந்த தண்ணீரில் அபிஷேகம் பண்ணணும். உங்களுக்கு அதிக அளவுலலாம் உங்களுக்கு தேவைப்படாது. 2 ஸ்பூன் இந்த தண்ணீரும் இந்த பாலும் உங்கள் கையால் நீங்கள் அபிஷேகம் பண்ணால் போதும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய இந்த பாலும் மஞ்சள் கலந்த நீரும் பூமிக்கு தான் போய் சேரணும். அதாவது இந்த சிலையானது மண்ணில் இருக்கிறது தான் விசேஷமாக இருக்கும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த நாகர் சிலைக்கு கீழே நம்ம டைல்ஸ் மாதிரி பதிச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த அபிஷேகம் பண்ணுற தண்ணி எல்லாமே அடுத்தவங்களுடைய பாதத்தில் படக்கூடிய சூழ்நிலை வரும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது. இப்படி அபிஷேகங்கள்லாம் நீங்கள் முடிச்சுட்டு நாகர் சிலைக்கு உங்கள் கையால் என்ன பூக்கள் உங்கள் கிட்டே இருக்கோ நல்ல வாசனையான பூக்கள்லாம் நம்ம பண்ணி கற்பூர ஆராதனைலாம் பண்ணிவிட்டு மனசார நீங்கள் வேண்டிக்கணும். உங்களுடைய முன்னோர்களோ இல்லை நாங்களோ நம்ம தெரியாமல் நம்முடைய வம்ச வழிகளோ நம்ம யாராச்சும் உங்களுடைய துன்புறுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள மன்னித்து எங்களுடைய குடும்பமானது நல்லபடி தலைத்தோங்க நல்லபடியாக இருக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு அருள் புரியணும் நாகராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும். உங்களால் முடிஞ்சால் விரதம் இருக்கலாம், அப்படி இல்லாதவங்க விரதம் இருக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே கிடையாது. இப்போ எங்கள் பக்கத்தில் கோவில்லாம் இல்லைம்மா, தனியாக நாகர் சிலை கிடையாது, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம். அப்படி வீட்டில் இருக்கிறவங்க எந்த வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உங்கள்கிட்ட நாகர் சிலை இருந்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு வீட்டில் தனியாக இப்படி வச்சுக்கிற பழக்கங்கள் கிடையாது. அப்போ எல்லா தெய்வ படத்துலையுமே கண்டிப்பாக அந்த பாம்போட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிவனுக்காக இருக்கட்டும், அம்பாளுக்காக இருக்கட்டும், எல்லா இடமும் அந்த இடத்துல கண்டிப்பாக நாகர் இருப்பார். அந்த தெய்வ படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பாலை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருங்க. நல்லா நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி இதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்கு எந்தவித தீங்கும் இருக்கக்கூடாது, உங்களுடைய வம்சத்துக்கு எந்தவித கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த பாலை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கால்படாத இடத்துல அதாவது மண் இருக்கும் பார்த்தீங்களா, மண் இருக்கக்கூடிய அந்த பெரிய அந்த மரங்களோ இல்லை செடிகளோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஊற்றிடணும். ஆனால் கால் அடிப்படாத ஒரு இடமா இருக்கணும்.
அப்படி எங்ககிட்ட இல்லைன்னா கேட்டால் வீட்டில் தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா, தொட்டியில் இருக்கிற அந்த செடிக்கு நீங்கள் இந்த பாலை ஊற்றிடலாங்க. இப்படி எளிமையான முறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு பரிகாரம், சின்ன ஒரு விஷயமானது நமக்கு இந்த பாம்புகளால் ஏற்படுகின்ற பயம், ஒரு சிலருக்குலாம் பாம்பு எங்கே பார்த்தாலும் பாம்பு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அது கனவாக இருக்கலாம், நம்முடைய வீட்டு வாசலாக இருக்கலாம், எங்கேயாச்சும் பாம்பு எங்கே பார்த்தாலும் பாம்பு கண்ணில் படும். அப்படி எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, தோஷங்கள்லாம் இல்லாமல் நல்லபடியான ஒரு குழந்தை பேர், திருமண தடைகள் இது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் நல்லபடியாக வரத்துக்கு இந்த ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போதும் நமக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு பூஜை பண்ணுறதுக்கு. செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு உங்களுக்கு எல்லா வித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த எளிய முறையில் நாக சதுர்த்தி அன்னைக்கு மனதார நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் அனைத்து விதமான தோஷங்களும் போய் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலவித நன்மைகள் ஏற்படும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.